அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்லியிலிருந்து சென்னைக்கு அழைத்து வரப்பட்ட சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளியும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக்கிடம் 5 மணி நேரத்திற்கு மேலாக கிடுக்கிப்பிடி விசாரணை நடைபெற்று வருகிறது. இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், இந்த விசாரணை பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. மணிபாரதி, போதைப்பொருள் கடத்தலுடைய சர்வதேச குற்றவாளியாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய முன்னாள் நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஜாபர் சாதிக்கிடம் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சென்னை அழைத்து வந்து 5 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக போதைப்பொருள் சர்வதேச அளவில் உலக நாடுகளுக்கு எப்படி கொண்டு சென்றிருக்கிறார், அதே போன்று சென்னையை மையமாக வைத்து எங்கெல்லாம் இந்த போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டிருக்கிறது, இந்த போதைப் பொருள் கடத்தலில் திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் யார் யாரெல்லாம் தொடர்பில் இருக்கிறார்கள், அதே போன்று திரைத்துறையைச் சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் இதில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள், எந்தெந்த முக்கிய திரைத்துறை விருந்துகளுக்கெல்லாம் இந்த ட்ரக்ஸ் நார்கோட்டிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மெத்தபெட்டமின், அதே போன்று அது தொடர்புடைய பல்வேறு போதைப் பொருட்கள் விருந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற பல்வேறு விஷயங்கள் தொடர்பாகவும் சென்னையில் இருக்கக்கூடிய குடோன்கள், சென்னையில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட அவருடைய கூட்டாளிகள் குறித்து பல்வேறு தீவிர விசாரணை வலயத்திற்குள் ஜாபர் சாதிக்கை கொண்டு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஜாபர் சாதிக் சென்னை அழைத்து வரப்பட்ட நிலையில் திமுகவுடைய முக்கிய புள்ளிகளுக்கு வயிற்றில் புலியை கரைக்க தொடங்கி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. காரணம், ஒவ்வொருவரையும் சம்மன் அனுப்பி விசாரிப்பதா அல்லது நேரடியாக விசாரணை நடத்த திட்டமிடுவதா என்பது குறித்து மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஜாபர் சாதிக்கிடம் வீடியோ ஆதாரங்களோடு கேள்விகள் கேட்டு அதற்கான ஆவணங்களை சேகரித்து வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜாபர் சாதிக் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய விடியா திமுக அரசினுடைய முதலமைச்சரிலிருந்து வாரிசு அமைச்சர் தொடங்கி அதே போன்று அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், பல்வேறு நிர்வாகிகளை நேரில் சந்தித்து பரிசுகளை வழங்கியதோடு பல்வேறு காசோலைகளையும் வழங்கியதற்கான வீடியோ ஆதாரங்கள், புகைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் முக்கியமான கொரியர் நிறுவனங்கள் மூலமாக வெளிநாடுகளுக்கு இந்த போதைப் பொருள் கடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையிலிருந்து பல்லாவரம் பகுதியிலிருந்து விமானம் மூலமாக எஸ்டி கொரியர் என்கிற நிறுவனத்தின் மூலமாக போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய திமுகவுடைய மாவட்ட செயலாளர் சிற்றரசினுடைய அலுவலகத்திலிருந்து சகாரா என்கிற அந்த கொரியர் நிறுவனத்தின் மூலமாக போதைப் பொருள் கடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இப்படி தொடர்ந்து பல்வேறு அந்த போதைப் பொருள் தொடர்பான விசாரணையில் திமுகவுடைய முக்கிய புள்ளிகள் எல்லாம் சிக்கியிருக்கிறார்கள். அவர்களிடமும் விசாரணை நடத்துவது தற்போது ஜாபர் சாதிக் தமிழகம் அழைத்து வரப்பட்டிருக்கிறார். குறிப்பாக சென்னை அயப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் வந்து இந்த 5 மணி நேர விசாரணை தீவிரமாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த விசாரணைக்கு பிறகு ஒவ்வொரு இடங்களுக்கும் நேராக ஜாபர் சாதிக் அழைத்து செல்லப்பட்டு அவரிடம் தீவிரமான ஒரு விசாரணையை முன்னெடுப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரதி.